வணக்கம் மக்களே, வெல்கம் டு த வென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது டோன்ட் டர்ன் அவுட் லைட்ஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா விஆர் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளா இருக்கு. குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போகக்கூடிய ஒரு ரோட் ட்ரிப், அதுல நடக்கக்கூடிய அமானுஷங்கள் அப்படின்ற தீம்ல தான் இந்த கதையை அமைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்றதுக்காக ஹைஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மீட் அப் மாதிரி கேதர் ஆயிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து அவங்க ஒரு ரோட் ட்ரிப் போகலாம், அதாவது ப்ளூ லைட் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு ஒரு வண்டியில கிளம்பி போவாங்க. போற வழி எல்லாமே ஏழ்ரை இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல எதிர்பாராத விதமா அந்த வண்டி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்ல இடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. இறங்கி பார்க்க போறவங்க எல்லாருமே மர்மமான முறையில காணாம போறாங்க. ஸோ உண்மையிலே அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் யார் சர்வைவ் ஆனா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ண ஒரு ஹாரர் மூவி தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போகக்கூடிய ஒரு ட்ரிப்ல ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு இனிஷியல் எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான ஜேர்னர் அப்படின்றது நிறைய வந்திருந்தாலும் பட் ஸ்டில் இந்த ஜேர்னர்ல ஏதோ ஒன்று புதுசா காட்ட போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கதான் செஞ்சுச்சு. அதே எதிர்பார்ப்போட தான் இந்த படத்தை பார்த்தேன். கடைசி வரைக்குமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றது இதுல நடக்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இதுல இவங்க ஜென்ரேட் பண்ண ஹாரர் அப்படின்றதுமே ஸ்கிரீன்ல காட்டினதை விட பேசியே நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி முன்னாடி நடக்கும். அடுத்து அந்த சீரியஸ்னஸ் எல்லாரும் ஃபீல் பண்ணாம கூட ஜாலியா கதை அடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான காட்சி அமைப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்கதான் செஞ்சுச்சு. அதே மாதிரி இது அந்த ரோட்னால வரக்கூடிய எஃபெக்டா இல்ல அந்த ஃபெஸ்டிவலுக்கு போறவங்களுக்கு நடக்கக்கூடிய எஃபெக்டா, இந்த டீடைலிங் எதுவுமே ப்ராப்பரா இல்ல. ஒரு மாதிரி பயங்கர இன்கம்ப்ளீட்டா முடிச்சிருந்தாங்க. அண்ட் எந்த இடத்துலயுமே பெருசா டென்ஷன் அப்படின்றதும் பில்ட் ஆகாத ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் விஷுவலாவும் பெரிய லெவல்ல இல்லாத ஒரு படமா தான் இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லாத ஒரு ஹாரர் மூவி தான். ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாராளமா. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.